வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊர்களோட பெயர்கள் மற்றும் அதோட மறு பெயரை தான் பார்க்க போகிறோம். இதில் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலராகவே கன்ஃப்யூஸ் ஆகக்கூடியது, ஓல்டு கொஸ்டினில் கேட்கக்கூடியது சில விஷயங்கள் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலை அப்படிங்கிறதோட மறு பெயர் என்னதுன்னா அருணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் அந்த ஊரோட மறு பெயர் பார்த்திங்கன்னா முகவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெண்கல்லூர் அப்படிங்கிற ஊர் பின்னால் பெங்களூர் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ வெண்கல்லூர் அப்படிங்கிற ஊர் தான் மருவி பெங்களூராக மாறி இருக்கு. புதுக்கோட்டை புதுக்கோட்டை அப்படிங்கிறது புதுகை. புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. என்ன அப்படின்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேள்விகளில் இது பொறுத்துக்கையிலையும் அதே மாதிரி அப்ஜெக்டிவாக கேட்குறதுல புதுகை புதுவை ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்து சோழ நாடு. சோழ நாடுக்கு பாருங்கள் சோநாடுன்னு கொடுத்துருப்பாங்க. சோநாடுங்கிறது 3 சுழி நா. ஸோ 3 சுழி நா வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சோழ நாடு அப்படின்னா சோநாடு. இது சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சோநாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. சோழ நாட்டுக்கு சோநாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்ததை பாருங்கள் எருமையூர் அப்படிங்கிறது தான் பின்னால் மைசூராக மாறி இருக்கு. ஸோ எருமையூர் அப்படிங்கிறது பின்னால் மைசூராக மாறி இருக்கு. திருநின்ற ஊர் அப்படிங்கிறது திண்ணனூராக மாறி இருக்கு. திருநின்ற ஊர் திண்ணனூராக மாறிடுச்சு. கோடலம்பாக்கம் என்னவா மாறி இருக்கு? கோடம்பாக்கம். கோடம்பாக்கமாக மாறிடுச்சு. ஸோ நம்ம மயங்கொலிகள் படிப்போம். மயங்கொலிகள் 8 எழுத்துக்கள் இருக்கும். ஸோ இந்த லகர நகர வேறுபாடுகள்லாம் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் சில வார்த்தைகள் வராது. ஸோ அவங்க வந்து ஒரு நாள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கும்போது அது வந்து பேச்சு வழக்கில் அந்த ஷார்ட்டு வேர்டாக மாறி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு உதகை மண்டலம் அப்படிங்கிறத உதகைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையை சுருக்கி உதகை மண்டலங்கிறது நிறைய பேருக்கு வாய்க்குள்ளே நுழையாது அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தையை சுருக்கி உதகைன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி பேச்சு வழக்கில் நம்மளோட வசதிக்காக மாற்றப்பட்டது தான் இந்த மருவு பெயர்கள். அடுத்து பாருங்கள் கோவன்புதூர் அப்படிங்கிறது தான் கோயம்புத்தூராக மாற்றிருக்காங்க. ஸோ கரூர் அப்படிங்கிறது கருவூர் அப்படின்னு தான் இலக்கியங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம கரூர்னு கூப்பிட்டுட்ருக்கோம். சேலையூர் அப்படிங்கிற பேர் தான் சேலம்னு இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள் மயிலாப்பூர் என்னென்னா மயிலை. இதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. மயிலாப்பூரையும் மயிலாடுதுறையும் பார்த்துக்கோங்க. மயிலாடுதுறைக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாயூரம் அவர் வேதநாயகம் பிள்ளை பிரதாபம் முதலிய சரித்திரத்தை எழுதிய மாயூரம் வேதநாயகம் அவர்களோட ஊர் தான் அந்த மயிலாடுதுறை. ஸோ அவங்களுக்கு பேருக்கு முன்னாடியே நம்ம மாயூரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. மாயிலை அதுலேயும் இருக்குது, பேர்லேயே இருக்குது மயிலாடு. மயிலாடுதுறைங்கிறது மாயூரம்.